வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப குயிக்கா, அதே சமயம் ஈஸியா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம். அதே 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அத நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சமா முந்திரி, திராட்சை எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்ப பத்த வச்சு ஒரு வாணல வச்சுப்போம். நம்ம ரவாவ இப்ப வறுக்க போறோம். இப்ப அடுப்பு பத்த வச்சுக்கலாம். இப்ப இந்த 1 கப் ரவைய நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போய் நல்லா வாசம் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்குங்க. ரொம்ப செவக்க வேண்டிய அவசியம் இல்ல. கொஞ்சம் வாசம் வந்து லேசா செவந்தா போதும். அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்ப நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசமும் வருது. இப்ப நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, வேற ஒரு பிளேட்ல இத மாத்திக்கலாம். இப்ப இந்த ரவை கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப நான் பொடி பண்ணிட்டேன். பாருங்க இந்த அளவுக்கு தான் பொடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நைஸ் ஆகாது. ஓரளவு தான் நைஸா இருக்கும். நீங்க சலிச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் ஆனா அப்படியே சேர்க்கிறேன். இப்ப நம்ம அடுப்ப பத்த வச்சு, திரும்பவும் அதே வாணல வச்சு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சையும் வறுத்துக்கலாம். முதல்ல முந்திரிய சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் லேசா செவக்க வறுத்துக்குங்க. முந்திரி வறுபட்டுருச்சு. இப்ப திராட்சைய சேர்த்து வறுத்துக்கலாம். இப்ப முந்திரி, திராட்சை 2மே வறுபட்டுருச்சு. இப்ப வேற ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். இப்ப மிச்சம் இருக்கிற இந்த நெய்யில நம்ம இந்த பவுடர் பண்ணி வச்சுக்க ரவாவ சேர்த்துக்கலாம். இப்ப நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பாத்திரத்து சூட்லயே நம்ம இத கலந்துக்கலாம். இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம பொடி பண்ணி வச்ச ரவை, பொடி பண்ணி வச்ச சர்க்கரைய சேர்த்துக்கிட்டோம். இது கூடவே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க இதே மாதிரி. இப்ப எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். இப்ப இந்த பாத்திரத்தோட சூட்லயே இந்த சர்க்கரை வந்து லேசா இளகி வரும். அதனால உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நல்லா கலந்துக்குங்க. இப்ப கொஞ்சமா இதுக்கு நான் ஆடையோட உள்ள பால் எடுத்து வச்சிருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இந்த ஆடையோட உள்ள பால் சேர்க்கும்போது உங்களுக்கு உருண்டை நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இப்ப இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்ப நல்லா கலந்த பிறகு, நம்ம வேற ஒரு பெரிய ஒரு தாம்பாளத்துல இந்த மாவ கொட்டிக்கலாம். இப்ப இது நல்லா சூடா இருக்கும். கொஞ்சம் லேசா கலந்து விட்டுட்டு, கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்ல இப்ப நல்லா பெசஞ்சு கலந்துக்கலாம். லேசா அங்கங்க கட்டியாயிருக்கும். அத நல்லா உதுத்துக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி, திராட்சைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஈவனா கட்டி எதுவும் இல்லாம நல்லா கலந்துக்கலாம். இப்ப கொஞ்சமா இதுல மிச்சம் இருக்கிற ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்குங்க. இப்ப நல்லா கலந்து உதுத்து எடுத்துக்கணும். உங்களுக்கு கட்டி எதுவும் இல்லாம நல்லா கலந்துக்குங்க. இப்ப பாருங்க, இப்ப நல்லா கலந்துட்டேன். கட்டி எதுவும் இல்லாம. ஆனா பார்க்க உங்களுக்கு உதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உருண்டை பிடிக்க நல்லா வரும். இப்ப நான் உங்களுக்கு உருண்டை பிடிச்சு காட்டுறேன். லேசான ஒரு வெதுவெதுப்பான ஒரு சூடு இருக்கும். அந்த சூட்லயே இந்த மாரி உருண்டைய நம்ம பிடிச்சுக்கலாம். ரொம்ப ஆறத்துக்குள்ள நீங்க டக் டக்குன்னு உருண்டைய பிடிச்சுக்குங்க. உதிராம நல்லா வரும். அப்படி ரொம்ப உதிர்ந்து போய் உங்களால பிடிக்க முடியலன்னா, நீங்க லேசா உருக்குன நெய்யோ, இல்ல கொஞ்சமா பாலோ சேர்த்து பெசஞ்சுக்கலாம்.
இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரவா லட்டு தயாராகிடுச்சு. இது ஈஸியாக டக்குன்னு நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு கஷ்டப்படாமல் டக்குன்னு உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்திலேயே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது 3லேருந்து ஒரு 4 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.